ஆனால் இது வந்து உயிர் உயிர் பிரச்சனை. அதாவது விலைக்கு தண்ணி வாங்க முடியாத மக்கள், ஏழை எளிய மக்கள் இங்கே இருக்கிறாங்க, கிராமத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன வழி? இந்த தண்ணியை தான் நம்பி இருக்கிறவங்கள என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க? இப்படி நொண்டிச்சாக்கு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிட்டு போயிடுவீங்களா? அப்போ இந்த ஏழை எளிய மக்கள் வந்து வாழ்வதற்கு உரிமையற்றவர்களா? இல்லை, இந்த கேள்வி பெரிய கேள்விங்க. நீங்கள் இதை கேள்வி கேட்டே தான் ஆகணும். ஏழையாக இருந்தாக்கா அவன் உயிர் வாழக்கூடாதா? நீ கொடுக்குற தண்ணியை குடிச்சுக்கிறணும், நீ போடுற புழுத்த அரிசியை வாங்கி சாப்பிட்டுக்கிறணும், நீ போடுற இப்போ ஒன்றுக்கு உதவாத அந்த பாம் ஆயிலை வாங்கி நாங்கள் இது பண்ணிக்கிறணும். அதை அப்படி தான் செய்ய முடியுமா? தன்மானத்தோட சில நேரம் ஏன் வருது, சில நேரம் வருது. உன் வீட்டுக்கு வருமா? சில நேரம் எப்படியாவது வந்திருக்கா? உங்கள் வீட்டில் இருந்திருக்கா? அது மாதிரி மின்சார விநியோகம், இது எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, சாதாரண மக்கள் அப்படின்னாலே ரொம்ப சாதாரணமாக ட்ரீட் பண்ணுறது, போகிற போக்கில் அப்படி காலில் எத்தி விட்டுட்டு போகிறது, அந்த ஆட்டிடியூடு தான் இருக்குது. இது வந்து மாற்றியே ஆகணும். இதை மாற்றலை அப்படின்னா இது வந்து புறையோடி போயிருக்கக்கூடிய ஒரு விஷயம் சமுதாயத்தில். இதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும், தனி மனித மனமாற்றங்கள்லாம் தேவைப்படுது. அது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இது வரப்போகிற தேர்தலில் இந்த மாதிரியான நிகழ்வு தாக்கத்தை ஏற்படுத்தாதா?